no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. Rubilux Paints, best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஆதநேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு எழுத்தாளர் திருமிகு புதுமடம் ஹலீம் அவர்கள் இருந்துள்ளார். வணக்கம் ஹலீம் சார், நலமா இருக்கீங்களா? ஈரான்ல ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடி, விலைவாசி ஏற்றம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய இஷ்யூ போயிட்டு இருக்கு. இதன் காரணமாக அங்க இருக்கக்கூடிய கொமேனிக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு அரசுக்கு எதிரான ஒரு போராட்டமாக மாறிக்கிட்டு இருக்கு. மிகப்பெரிய கலவரம், வன்முறை, கிட்டத்தட்ட பலி எண்ணிக்கையே 500 தாண்டிடுச்சு. அங்க ஒரு அசாதாரணமான சூழல் நிலவிக்கிட்டு இருக்கு. நாங்கள் எப்போது வேண்டுமானாலும் ஈரான் மீது போர் தொடுப்போம் அப்படின்னு ட்ரம்ப்பும் பேசியிருக்காரு. ஈரான்ல என்ன நடந்துகிட்டு இருக்கு, அமெரிக்கா நாங்க எப்போது வேண்டுமானாலும் போரில் குதிப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஈரான் இஷ்யூவை பத்தி உங்களுக்கு கொஞ்சம் விரிவா சொல்லுங்க. ஈரான் 1979க்கு முன்பு வேறு ஈரான், 79க்கு அப்புறம் வேறு ஈரான். 1979 வரை அங்கே ஒரு மன்னராட்சி நடந்த ஒரு நாடு தான். சரி, இன்னும் சொல்லப்போனால் ஷா என்கிற பெயரில் மன்னராட்சி நடந்து கொண்டிருந்தது. ஷா பஹ்லவி அப்படிங்கிற அந்த மன்னர்கள் தான். அவர்கள் கிட்டத்தட்ட அமெரிக்க ஆதரவு மனநிலையில் உள்ள மன்னர்கள் தான் 79 வரைக்கும் இருந்தாங்க. அப்பொழுது இந்த மாதிரியான எந்த கட்டுப்பாடுகளும் அங்கே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் அமெரிக்கா ஆதரவு அங்கு முதல் முறையாக எண்ணெய் எடுக்கும்போது கூட அமெரிக்க நிறுவனங்கள் தான் ஈரானில் எண்ணெயை எடுத்தாங்க, ஆயில் எடுத்தாங்க. 79களில் ஒரு மக்கள் புரட்சி நடந்தது. அதாவது சொல்லப்போனால் கொமேனி தலைமையில், ஐதுல்லா கொமேனி, அலி கொமேனி தலைமையில் ஒரு மக்கள் புரட்சி நடந்து அது தொடர்ந்து நடந்தது. 25 வருஷமாக அது பெரிய புரட்சிகள் நடந்தது. 59லேருந்து மன்னராட்சியை நீக்கணும் அப்படின்னு. அது 79ல் கொமேனி ஒரு சுப்ரீம் லீடராக அங்கே உருவெடுத்தார். அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 80லேருந்து இப்போ வரைக்கும் அவர்களுடைய அந்த சந்ததிகள் தான் இன்றைக்கி ஈரானில். அவர் முதல்ல அந்த கொமேனி இருந்தார், அப்புறம் அலி கமேனி, இப்போ ஐதுல்லா கமேனி அப்படின்னு இருக்காங்க. இவங்கெல்லாம் சுப்ரீம் லீடர்ஸாக இருக்காங்க. அது ஒரு 79க்கு அப்புறம் ஒரு இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி ஸ்டேட்டாக மாறுது. அது ஒரு மன்னராட்சி இல்லை. இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி ஸ்டேட்டாக மாறினாலும் அங்கே மக்கள் ஓட்டு வழிப்பில் ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு இருக்குது. ஆனால் என்ன ஒரு வித்தியாசம்னா 79க்கு அப்புறம் இராணுவத்துக்கு பதிலாக இராணுவத்தோடு சேர்ந்து ஒரு பேரலாக இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்டு காப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய IRGC அப்படிங்கிற ஒரு இராணுவத்தையும் ஏற்படுத்தினாங்க. சரி, அது முழுக்க இந்த கமேனி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டாப் லீடர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதாவது ஹெட் ஆஃப் த ஸ்டேட் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்களுக்கு விசுவாசமாக இருக்கின்ற ஒரு படை, இவர்கள் தான் கிட்டத்தட்ட அதிகாரத்தில் இருக்காங்க. இப்போ என்ன பிரச்சனை? இப்போ நீங்கள் இது அந்த நாட்டோட பிரச்சனை. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 80லேருந்து அவர்கள் ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் என்ன ஈரானோட அமெரிக்கா ஏன் முரண்படுது அப்படின்னு பார்த்தால், சமீப காலமாக இஸ்ரேலோடு ஈரான் முரண்பட்டதை பார்த்தோம். ஆமாம், அமெரிக்காவோட யுத்தம் நடந்ததை பார்த்தோம். இது வரைக்கும் 2ஆம் உலகப் போருக்கு பின்னாடி அமெரிக்காவை எதிர்த்து ஒரு இராணுவ வேலைகளே நடந்ததில்லை. சொல்லப்போனால் ஒரு அட்டாக் நடந்ததில்லை. ஆனால் கத்தாரில் இருந்த அமெரிக்கா பேஸில் ஈரானுடைய போய் ஏவுகணை போய் தாக்குனதை பார்த்தோம். இது முதல் முறையாக. அப்போ இதெல்லாம் ஒரு அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய எரிச்சலை கொடுத்துருக்கிறது. அப்போ ஈரானில் ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரணும்னு அவங்க நினைக்கிறாங்க, அமெரிக்கா நினைக்கிறாங்க. ஆமாம், கண்டிப்பாக. என்னன்னா கொமேனி ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காரு. என்ன ரீசன் அப்படின்னா, இப்போ இன்றைக்கி இஸ்ரேலை எதிர்க்கின்ற அரபு நாடுகள் எல்லாமே அமெரிக்காவோடு நெருங்கிய நட்பில் இருக்காங்க, சமரசமாயிட்டாங்க. சவுதி அரேபியாவாக இருக்கட்டும், கத்தாராக இருக்கட்டும், அமீரகமாக இருக்கட்டும், பல்வேறு நாடுகள் இன்றைக்கி OACன்னு சொல்லக்கூடிய அந்த இஸ்லாமிய கூட்டமைப்பில் இருக்கின்ற பெருவாரியான நாடுகள் அமெரிக்காவோட ஐக்கியமாக இருக்காங்க. அதில் நெருக்கமில்லாத நாடு ஈரான் தான். இன்னும் சொல்ல போனால் ஈரான் மேலே பொருளாதார தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. பொருளாதார தடை விதித்தும் கூட அவர்கள் இன்னைக்கு பொருளாதாரத்தில் ஒன்றும் மோசமாக இல்லை. நான் ஒரு உதாரணமாக சொல்கிறேன். இப்போ நீங்கள் பொருளாதாரத்தினால பிரச்சனை, அங்கே மக்கள் கொந்தளிக்கிறாங்கன்னு, அங்கே இருக்கின்ற ஒரு ஈரானுடைய ரியால், ஈரானுடைய பணத்திற்கு சமமாக நீங்கள் அமெரிக்க டாலருக்கு சமமாக நீங்கள் 48,000
ரியால் அப்படிங்கிற இடத்துல இருக்கு. ஓகே. ஒரு அமெரிக்க டாலருக்கு சமமாக ஈரானுடைய ரியால் 48,000 கிட்டத்தட்ட. அந்த அளவுக்கு பொருளாதார வீழ்ச்சியா? அது வீழ்ச்சின்னு சொல்ல முடியாது. அப்படி பார்த்தால் நீங்கள் ஒரு ஈரான் ரியால் இந்தியாவுடைய பணத்தை எடுத்தீங்கன்னா 450 ரூபா. ஓகே. அப்படி பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட ஒன்று தான். ஆமாம். இன்னொரு வகையில் பாருங்களேன், இப்போ ஜிடிபி எடுத்துக்கோங்க, அதை நீங்கள் பார்க்கணும்ல. ஜிடிபியில் அவர்கள் ஈரானுடைய ஜிடிபி 0.45 தான். ஆமாம். அதாவது 45 மில்லியன் தான், ட்ரில்லியன் கிடையாது. இப்போ நம்ம இந்தியா வந்து 4.1 ட்ரில்லியன். அப்போ நம்ம என்ன பொருளாதாரத்தில் அவங்களோட 5 மடங்கு 6 மடங்கு கூட இருக்கும். ஆனால் தனிமனித உற்பத்தி அதிகம். தனி மனித வருமானம் எடுத்துக்கிட்டால் நம்ம வந்து $2,600 தான். ஆமாம். வேற ஈரான் வந்து நியர்லி வந்து ஒரு $3,600 இருக்காங்க. ஓகே. அப்போ அதில் பொருளாதார வீழ்ச்சி இல்லை, மக்கள் தொகை கம்மி தான், 10 கோடி பேர் தான், 145 கோடி. அப்போ ஓவரால் பார்க்கும் பொழுது இந்தியாவுடைய பொருளாதாரத்துக்கு அந்த மக்கள் தொகைக்கு அவங்க இருக்காங்க. ஒரு மாநில எடுத்துக்கிட்டோம்னா எவ்வளோ இருக்காங்களோ அவ்வளோ இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் 6 கோடி பேர் இருக்கும். 6 கோடி பேர் இருக்கும். வாக்காளர்கள் மட்டும் 6 கோடி பேர், மக்கள் தொகை கொஞ்சம் நிறைய இருக்கும். இப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அந்த ஒரு இந்தியாவோட ஒரு மாநில மாதிரி தான் ஈரான். அப்போ இதனால மக்கள் கொந்தளிச்சு போராடுறாங்கன்னா அது மட்டுமே காரணம் இல்லை. இப்போ சமீபத்தில் என்ன நடந்துச்சுன்னா, பொருளாதாரத்துக்கு எதிரான ஒரு போராட்டம் நடந்தது. சரி. வணிகர்கள் போராடினாங்க. அதாவது எப்படின்னா விலைவாசி ஏறிடுச்சு, ஓகே, விலைவாசி கூடுது. அப்போ அது பொதுவாக எல்லா நாடுகளிலும் நடக்கின்ற ஒரு விஷயம்தான். ஆமாம், வணிகர்கள் போராட்டம் நடப்பது. அப்போ அந்த வணிகர்கள் போராட்டத்தை இடையில வந்து தூண்டி விட்டு அது மாணவர் போராட்டமாக மாத்திட்டாங்க. இப்போ வணிகர்கள் போராடல, மாணவர்கள் போராடுறாங்க. இப்போ மாணவர்கள் போராடுறதுனால வணிகர்கள் பின்வாங்கிட்டாங்க. அதுங்க நடந்திருக்கு. ஓகே. அப்ப யார் இந்த போராட்டத்தை தூண்டி விடுறாங்க அப்படின்னு பார்த்தா அரசுக்கு எதிராக தூண்டி விடுறாங்க. அது மிகப்பெரிய அளவில். ஏன்னா இன்னைக்கு ஈரான்ல மக்கள் தொகையில் அதிகமாக இருப்பவர்கள் இளைஞர்கள் இருக்காங்க, மாணவர்கள் இருக்காங்க. இப்போ இவர்களை தூண்டி விடுற சக்தி இன்னைக்கு என்ன செய்யுதுன்னா அரசுக்கு எதிராக தூண்டி விடுறாங்க. இப்போ 2022 கூட ஒரு பிரச்சனை வந்தது. ஒரு மக்ஸா அப்படின்னு ஒரு பெண்ணுடைய பர்தா பிரச்சனை வந்து அந்த வந்து போலீஸ் கைது பண்ணி போனதுனால காவல் நிலையத்தில் வந்து அந்த பெண் கொல்லப்பட்டுட்டா அப்படின்னு சொல்லி பெண்கள் எல்லாம் கிளர்ச்சியாக ஒரு போராட்டத்தை 2022 நடத்தினாங்க. ஆமாம். அது அந்த மக்ஸாவுக்கு எதிராக, அந்த மக்ஸா குர்தி இன பெண், அதுவும் இதே மாதிரி தான் கிட்டத்தட்ட 100கணக்கான பேர் கொல்லப்பட்டாங்க. ஓகே. அங்கே வந்து ஒரு சட்டம் இருக்கிறது, அதாவது பெண்கள் வந்து பர்தா போட்டுட்டு போகலைன்னா கைது பண்ணலாம் ஈரான்ல. ஆனால் கிரவுண்ட் ரியாலிட்டி பார்த்தா அப்படி இல்லை. ஓகே. இன்னைக்கு நீங்கள் டெஹரானில் போனால் நிறைய பேர் சாதாரணமாக பர்தா போடாமல் போகிறாங்க. சட்டம் இருக்கு. ஓகே. அந்த பெண் வந்து இப்போ காவல்துறையில் வந்து என்ன பிரச்சனை அப்படிங்கிறது வேற, அது நம்ம ஏற்றுக்கவே முடியாதுன்னு வைங்களேன். அது வந்து அந்த கைதை ஏற்றுக்க முடியல. அந்த பெண்ணுடைய அதை வந்து மனித உரிமை ஆணையமே வந்து அது கையில் எடுத்து அதை கொண்டுட்டு போனாங்க. அது ஒரு பக்கம். எல்லா நாடுகளிலும் அரசுக்கு எதிராக மனித உரிமை பிரச்சனை இருக்குது, சிறுபான்மை மக்களுக்கு எதிராக பிரச்சனை இருக்குது, நிறவெறிக்கு எதிராக பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் இருக்குது. அப்போ வணிகர்கள் போராட்டம் நடத்தினதெல்லாம் உண்மைதான், அதில் மாற்றம் இல்லை. ஆனால் அந்த வணிகர்களுக்குள் ஊடுருவிய போராட்டக்காரர்கள் பல்வேறு நபர்கள் அரசுக்கு எதிரான கலவரத்தை திட்டமிட்டு நடத்தினாங்கன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை இன்னைக்கு ஈரான் அரசாங்கம் சொல்லுது. அதில் ஒருத்தர் கைது பண்ணாங்க. அவர் பேர் அலி அர்த்தகௌசின்னு ஒருத்தர் கைது பண்ணாங்க. அவர் யாருன்னு பார்த்தா மொசாத்துடைய உளவாளி அப்படின்னு சொன்னாங்க. கைது பண்ணி அவரை வந்து நடு ரோட்டில் வச்சு தூக்கிலாம் போட்டாங்க. அதுக்கு ப்ரூஃப் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த IRGC அப்படிங்கிற இந்த துணை இராணுவ அமைப்பு அவங்க தான் பவர்ஃபுல்லாக இருக்காங்க. கைது பண்ணி இவங்கெல்லாம் இஸ்ரேலுடைய கைக்கூலிகள் அப்படின்னு. என்ன ரீசன்னா இப்போ இதெல்லாம் வந்து 2 பேரும் மாற்றி சொல்கிற விஷயம். அமெரிக்காவும் சொல்கிறது, இஸ்ரேல் சொல்கிறது, ஈரான் சொல்கிறது. ஓகே. கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தா ஈரானை நீங்கள் ஆட்சி மாற்றம் ஏற்படுத்தணும்னு அமெரிக்கா விரும்புகிறாங்க. ஏன்னா இன்னைக்கு மத்திய கிழக்கு நாடுகளில் இஸ்ரேலுக்கு அச்சுறுத்தலாக இருக்கின்ற ஒரே நாடு ஈரான் மட்டும்தான். அதில் நீங்கள் மாற்றுக்கிறதே இல்லை. எந்த அரபு நாடுகளும் இஸ்ரேலுக்கு எதிராக வந்து சண்டை போடுவாங்களான்னா வாய்ப்பு இல்லை. ஆனால் ஈரான் போடுறாங்க. பாலஸ்தீனில் இருக்கின்ற ஹமாஸுக்கு ஆதரவாக நாங்கள் வெளிப்படையாக ஆதரவிக்கிறோம் அப்படின்ட்டு ஈரான் சொல்கிறாங்க. ஆமாம். லெபனானில் இருக்கின்ற ஹிஸ்புல்லாவை நாங்கள் தான் உருவாக்கி இருக்கோம்னு சொல்கிறாங்க. அப்போ சுற்றி இஸ்ரேலுக்கு அச்சுறுத்தலாக இருக்கின்ற ஒரு நாடு ஈரான், மாற்றுக்கிறது இல்லை. இரண்டாவது, அமெரிக்காவை நாங்கள் எதிர்க்கிறோம், என்னைக்கு இருந்தாலும் அமெரிக்கா வந்து எங்களுடைய தாக்குதலை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு நாடு ஈரான். அப்போ இது வந்து மாற்றப்பட்டால் தான் மத்திய கிழக்கில் இஸ்ரேலுடைய கை ஓங்கும், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அப்போ இதை மாற்றுக்கிறது எப்படி கொண்டு வர முடியும்? ஒரு இதை ஆட்சி மாற்றம். இப்போ
79 வரைக்கும் ஒரு மன்னராட்சி அங்கே நடந்துச்சு. ஆமா, அந்த ஷாவுடைய குடும்பம், அவருடைய குடும்பத்தில் ஒருத்தர் இருக்கார், ரஸா அப்படின்னு ஒருத்தர். அவர் இப்போ வந்து நாடு கடத்தப்பட்டார். எப்போ 80களில் 79ல் இந்த அலி கொமேனியுடைய ஆட்சி வந்ததுக்கப்புறம், இந்த இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி ஆட்சி வந்ததுக்கப்புறம் இந்த மன்னர் குடும்பத்தை நாடு கடத்தினாங்க. அதில் இந்த ரஸா அமெரிக்காவுக்கு போனார், தப்பிச்சு போனார். அவர் முதல்ல எகிப்துக்கு தான் போனார். ஓகே, எகிப்து அவருக்கு அடக்கலம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எகிப்திலிருந்து இன்னைக்கு அமெரிக்காவில் தான் இருக்கார். அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஆட்சிக்கு வரணும்னு இன்னைக்கு அமெரிக்கா தூண்டுறாங்க. சரி, ஏன்னா இந்த ரஸா பஹ்லா நாடு கடத்தப்பட்டவர், அவரு நாடு கடத்தப்பட்டவர், ஈரான்ல இருந்து அமெரிக்காவிற்கு எகிப்து மூலம் போல நாடு கடத்தப்பட்டவர். இப்போ அவரை திருப்பி எகிப்து கொண்டு வர, ஈரான் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. இல்ல, அவருமே வந்து ஈரான்ல வந்து பிரச்சனை எல்லாம் முடியும் அப்படிங்கிற டோன்ல அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. பேசுறாரு ஜனநாயக முறையில் நாங்கள் வந்து அது ஒரு இஸ்லாமிக் ஆட்சியும் வேண்டாம், இராணுவ ஆட்சியும் வேண்டாம், மன்னர் ஆட்சியும் வேண்டாம், ஒரு ஜனநாயக ஆட்சியை கொண்டு வரோம். அடிப்படையில் ஜனநாயக ஆட்சின்னு சொல்றதே என்பது என்றனா அது வந்து அமெரிக்காவுடைய குரலாக பேசுறாரு. அப்போ அதில் இந்த ரஸாவுடைய வந்து நாங்கள் தேர்தலில் போட்டியிட போகிறேன், அதற்கு நாங்கள் ஆதரவுன்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. ஆமாம், ஒன்று. அப்போ இந்த ரஸாவை எதுக்கு கொண்டு வர நினைக்கிறாங்க? ஈரானில் ஒரு பொம்மையாட்சி இப்போ வந்து வெனிசுலாவில் அமெரிக்கா நான் தான் ஆட்சி பண்ணுறேன்னு சொல்கிறாரு. அங்கே இருக்கின்ற ஒரு ஆட்சியாளர் என்னுடைய ஆள் தான் அப்படின்றாங்க. அப்போ எங்கெல்லாம் வந்து அமெரிக்காவுக்கு எதிராக குரல் எழும்புகிறதோ அங்கெல்லாம் வந்து அவருடைய சார்ந்த ஒரு பொம்மை ஆட்சியை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அதான் முக்கியம். அப்போ இந்த ரஸா வந்து ஈரானுக்கு வரணும், அவர் வந்து ஜனாதிபதி ஆகணும் அப்படின்னு அமெரிக்கா நினைக்கிறாங்க. அப்படி வந்தால் இப்போ ட்ரம்ப் சொல்லியிருக்காரு, அப்படி ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நட்பே மாறிடும், அந்த உறவு பலப்பட்டுடும், இஸ்ரேலும் ஈரானும் அந்த பகுதியில் பெரிய சக்தி வாய்ந்த நாடுகளாக மாற்றப்படும். அப்போ இதுக்கு தடையாக இருப்பது இப்போ இருக்கின்ற கம்பெனி. ஓகே, அந்த ஐஆர்ஜிசிங்கிறது அமைப்பே வந்து கலைக்கப்படணும். அப்போ அதற்கு இந்த வணிகத்திற்காக போராடிய மக்கள் எல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு 10,000 பேர் கைது பண்ணப்பட்டிருக்கா. எல்லாருமே வந்து மாணவர்களாக இன்றைக்கி மாற்றப்படுறாங்க. இவர்களுக்கு யார் ஃபண்டு பண்ணுறாங்க? இப்போ அரசுக்கு எதிராக ஃபண்டு பண்ணுறாங்க. அவர்களுக்கு எதிராக இன்றைக்கி ஆயுதங்கள் கொடுக்கப்படுது. ஆமாம், இன்றைக்கி வந்து 500 பேர் கொல்லப்பட்டாங்க. இது ஏன் நடக்குது? அப்போ இன்னைக்கு ஈரான் அரசே சொல்லுது, இவர்கள் எல்லாம் யாரு, இன்னைக்கு எங்களுக்கு எதிராக வர்றாங்கன்னா இவர்கள் யாரை தூண்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு மக்கள் புரட்சியை எப்படி 79களில் பொதுவாக ஈரானை பொறுத்தவரை மக்கள் புரட்சி உடனடியாக வெடித்து ஒரு வருஷத்தில் முடியாது. இப்போ அந்த காலகட்டத்தில் அலி கொமேனியுடைய ஆட்சி வரும்போது கூட 25 வருடங்களாக போராடி தான் அவங்க ஆட்சியை பிடிச்சாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மக்களை தூண்டி மன்னருக்கு எதிரான ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்தி அப்படி தான் பிடிச்சாங்க. அதில் தான் அந்த மன்னர் தப்பிச்சு போனார். இப்போ இதே மாதிரியான ஒரு சூழலை உருவாக்குறாங்க. இன்றைக்கி இல்லைனாலும் இன்னும் 2-3 வருடங்களில் ஈரானை வந்து துடைத்து எரிஞ்சிடணும், மக்கள் புரட்சி ஏற்பட்டு அதில் ஒரு தேர்தல் மூலமாக அமெரிக்காவுடைய கைப்பாவையான ஒரு ஆட்சி வரணும்னு நினைக்கிறாங்க. இதுதான் நடக்குது இப்போ. ஓகே சார், குறிப்பாக அமெரிக்காவுடைய ஒரு நிழல் ஆட்சி வந்து ஈரானில் வரணும்னு ட்ரம்ப் நினைக்கிறாரா? கண்டிப்பாக நினைக்கிறாருங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து இப்போ இந்த கொமேனி, அதுக்கப்புறம் அலி கொமேனி, அப்புறம் வந்து இப்போ வந்து இருக்கின்ற ஐதுல்லா கமேனி, இந்த 3 பேர் தான் ஆட்சி பண்ணுறாங்க. இந்த ஐதுல்லா கொமேனி 89லிருந்து அவர் தான் இருக்கார், நீண்ட நாட்கள் அவர் தான் இருக்கார். அவங்க மற்ற 2 பேர் கூட ஒரு 10 வருஷத்தில் அவங்க ஆட்சி முடிஞ்சு விட்டது. இப்போ இப்போ நீண்ட நாளாக இருந்துட்டு இருக்காரு. அவர் தான் சுப்ரீம் லீடர் ஆஃப் ஈரான். எஸ், இப்போ ஈரான்ல இந்த சிஸ்டத்தை ஏற்றுக்கிட்டு தான் கிட்டத்தட்ட 10 கோடி மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. 10 கோடி மக்கள் இருக்காங்க. அவர்கள் வந்து இந்த ஐதுல்லா கொமேனியை ஏற்றுக்கிறாங்க. கொமேனிங்கிறவர் முன்னாடி கமேனியை ஏற்றுக்கிறாங்க. அப்போ இந்த சிஸ்டத்தில் வாழும் பொழுது இந்த தூண்டிவிட்டு இந்த கலவரம் செய்கிறவர்கள் முழுக்க யாரு அப்படிங்கிற இப்போ இன்னைக்கு கைது பண்ணிட்டே இருக்காங்க. ஓகே, அமெரிக்காவுடைய ஹேண்ட் அதில் இருக்கு போல இருக்கு இந்த வன்முறைக்கு பின்னாடி. பாருங்களேன், பங்களாதேஷில் மாணவர் கிளர்ச்சி, ஆமாம், அங்கே வந்து இப்போ எப்படி வந்து ஹசீனா துரத்தி அடிக்கப்பட்டார், ஷேக் ஹசீனா துரத்தி அடிக்கப்பட்டதை பார்த்தோம். அதுக்கு பின்னாடி அமெரிக்கா ஏன் இருந்தது? அவர்களுக்கு அங்கே பங்களாதேஷில் அவர்களுக்கான ஒரு ஸ்பேஸ் வேணும்னு நினச்சாங்க. இன்றைக்கி பங்களாதேஷை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது அமெரிக்கா தான். ஆமாம், இந்தியாவோ பாகிஸ்தானோ சைனாவோ இல்லை. இப்போ முழுக்க அந்த இடத்துல வந்து இன்றைக்கி இது பண்ணுறாங்க. நேபாளில் ஜென்சிக்கல் போராட்டம் அதுதான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வெனிசுவேலா, அதே மாதிரி பார்த்தா இன்னைக்கு கிரீன்லாண்டை ட்ரம்ப் வெளிப்படையாக சொல்லிட்டாரு. ஏன்னா ஐரோப்பிய யூனியனில் கிரீன்லாண்டு, ஏன்னா நார்வேக்கு வந்து செக் கொடுக்கணும், ஐரோப்பிய யூனியன் நேட்டோவுக்கே செக் கொடுக்க இன்றைக்கி முயற்சி பண்ணுறாங்க. இது எங்கே போகுதுன்னா உலகத்தை இனிமேல் நாங்கள் தான் ஆட்சி பண்ணுவோங்கிற இடத்துக்கு நகர்றாங்க. ஓகே, இது சர்வாதிகாரமாச்சு. இது இல்லைங்க, இது
ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எல்லா சர்வாதிகாரிகளும் நினைத்தது தானே. அதுவும் இல்லாம இந்தியாவை வேற மிரட்டுறாரு. நீங்க வந்து ரஷ்யா கிட்ட வந்து ஆயில் வாங்கக்கூடாது, எங்க கிட்ட தான் ஆயில் வாங்கணும்னு மிரட்டுறாரு. நாம இங்க பாருங்களேன், இந்தியாவோட நட்பு நாடு தான், மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்தியாவை அவர் நம்ப தயாரா இல்லை. ஓகே, ஏன் நம்ப தயாரா இல்லை? நீங்க டாலர்ல வியாபாரம் பண்ணல, ரஷ்யாவோட நீங்க ரூபிள்ல வியாபாரம் பண்றோம், பிரிக்ஸ்ல அமைப்புல இருக்கீங்க. அப்ப இந்தியாவை நாங்க அதாவது மோடி எங்களுடைய நண்பர் தான் இருந்தாலும் நாங்க நம்ப மாட்டோம். மோடி அவர்கள் வந்து என்ன விரும்புறாரு, அதெல்லாம் சரிதான், ஆனா நம்ப மாட்டேன். இந்த இடத்துக்கு நகர்ந்துட்டாங்கல்ல. இப்ப எப்படி போயிடுச்சுன்னா, இல்ல நாம வந்து அமெரிக்காவுக்கு தேவையான இந்த மருந்து பொருட்கள், இந்த பார்மாசூட்டிக்கல்லாம் நாம தான் எக்ஸ்போர்ட் பண்றோம். நாம அதை நிப்பாட்டிட்டா அவங்களுக்கு மிகப்பெரிய திண்டாட்டமால போய் முடியும். அதாவது நீங்க கேட்ட கேள்வியெல்லாம் சரிதான். இந்த மருந்து பொருட்களை ஏற்றுமதி பண்ணுபவர்கள் யாரு? அவர்கள் வந்து பெரிய பணம் இங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு பெரிய பணம் கிடைக்குது. ஆமா, சீரம் ஃபார்மா அவர்கள் தான் இந்த கொரோனாவுக்கு மருந்து எல்லாம் கொடுத்தாங்களே, அவங்க யாரு? அவங்க இந்த புனத்வாலாவா? அவரெல்லாம் வந்து இப்போ எப்படி அவங்களும் ரிலையன்ஸ் மாதிரி ஒரு பெரிய பணக்காரங்க. அதுக்காக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ அவர்களுக்கு பணம் இன்னும் போயிடுமே. அமெரிக்காவுக்கு பெரிய இதை மருந்துகளை ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம நிப்பாட்ட மாட்டோம். குஜராத்லேருந்து நிறைய வைரங்கள் போகுது. ஏன் தமிழ்நாட்டிலேருந்து டெக்ஸ்டைல் நாம போகுது. கிட்டத்தட்ட எத்தனாயிரம் கோடி. நமக்கு மிகப்பெரிய அளவு வரி இழப்பு இங்க நடந்திருக்கு தமிழ்நாட்டுக்கு. இதுக்கெல்லாம் அவங்க வரி போட்டிருக்காங்க. ஆமா, இப்போ வரி போட்டிருக்காங்க. ஃபார்மாவுக்கு மட்டும்தான் வரி போடாமல் இருந்தாங்க. அதுலேயும் நான் போட போறேன்னு சொல்றாரு. இன்னைக்கு ஐபோன் உலகத்துல சைனால இந்தியால தான் தயாரிக்கப்படுது. அதுக்கு வரி போடாம இருக்காங்க இப்போதைக்கு. இருப்பினும் இந்தியா மேல அவருக்கு ஏன் கோபம்னா, நம்ம வந்து டாலர்ல பிசினஸ் பண்ண மாட்டேன்றோம், ரஷ்யாவை விட்டு நட்பை விட்டு வெளியே வரணும் நினைக்கிறோம். இன்னைக்கு அமெரிக்காவுடைய அந்த அயலக கொள்கை எப்படி போச்சுன்னா, எங்கெல்லாம் அவர்களுக்கு தேவையோ அவர்கள் அந்த நாட்டை ஆக்கிரமிப்பு செய்யக்கூடிய இடத்துக்கு நகர்றாங்க. பழைய காலனி ஆதிக்க மனோபாவத்துக்கு போயிட்டாங்க. ஓகே, ஒரு காலத்துல இங்கிலாந்து அரசு தான், இங்கிலாந்து பிரான்ஸ் போன்ற நாடுகள் எல்லாம் இன்னைக்கு அமெரிக்கா எல்லா நாடுகளையும் இன்னைக்கு நாங்கள் கைப்படுத்தி வைப்போம் நினைக்கிறாங்க. கிட்டத்தட்ட இப்போ வந்து ஈரானை கைப்பற்றணுங்கிற இடத்துக்கு நகர்ந்துட்டாங்க. இப்போ இஸ்ரேலுடைய பல்வேறு நகர்வுகளுக்கு தடையாக இருப்பது ஈரான் மட்டும்தான். ஈரான் தான், சவுதி அரேபியா கிடையாது. ஏன்னா சவுதி அரேபியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நிறைய ஒப்பந்தங்கள் இருக்கு, கத்தாருக்கும் அமெரிக்காவுக்கும் நிறைய ஒப்பந்தங்கள் இருக்கு, அரபு அமீரகத்துக்கும் அமெரிக்காவுக்கு நிறைய ஒப்பந்தங்கள் இருக்கு. அமெரிக்காவை யாரும் பகிர்ச்சிக்க போறது இல்லை. ஆனால் ஈரான் நேரடியாக பகைத்து கொண்டிருக்கிறது. ஈரான் நேரடியாக ரஷ்யாவை ஆதரிக்கிறது. அப்ப ஈரானுடைய ஆட்சி மாற்றம் ஒன்றுதான் அமெரிக்காவுக்கு உடைய சூழலை மாற்றும். ஓகே, அப்ப தடையாக இருப்பது யாருன்னா ஆட்சியாளர்கள். கமேனி தான் ஆட்சி மாற்றம் நடக்கணும். அதுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்டா தான் இந்த ரேசாவை கொண்டு வராங்க. ரேஷாவையும் அவருடைய குடும்பத்தை சார்ந்த அந்த மன்னர் குடும்பத்தை யாராவது ஒருத்தர் வந்து இன்னைக்கு ஆட்சி பொறுப்புகளை வந்துட்டாங்கன்னா நமக்கு ரொம்ப சேஃபா போயிடும். இல்ல அமெரிக்கா போர் தொடுத்தாலும் அதை எதிர்கொள்வதற்கு தயாருங்கிற ஒரு மனநிலைக்கு கமேனி வந்துட்டாரு போல இருக்கு. இப்போ வெனிசுவேலா, இது கிரீன்லாந்து மாதிரி ஒரு ஈரான் சின்ன நாடு கிடையாது. ஆமா, ஒன்று சமீபத்தில் கூட உங்களுக்கு தெரியும், இஸ்ரேல் பிரச்சனையில முக்கியமான அணு உலைகள் இருந்த இடத்துல போய் இவங்க வந்து வெடிகுண்டுலாம் அணுகுண்டுலாம் போட்டாங்கல்ல. அந்த போய் வந்து அந்த போடும் பொழுது கூட அது தவறாக நாங்கள் ஏற்கனவே அதை காலி பண்ணிட்டோன்னு சொன்னாங்க. அதற்கு பகரமாக இவங்க போய் தாக்குதல் நடத்தினாங்க. அப்போ அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு வந்து யுரேனியத்தை வைத்திருக்கின்ற நாடு. ஆமாம், உங்களுக்கு வந்து பெரும்வாரியான யுரேனியம் இருக்கு. அதுவும் இல்லாமல் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் வச்சிருக்காங்க. ஆமாம், 85 விழுக்காடு செறிவூட்டப்பட்ட யுரேனியம் வச்சிருக்காங்க. அதில் வந்து பல்வேறு அணுகுண்டுகளை தயாரிக்க முடியும். எப்படி வந்து அமெரிக்கா வந்து ஜப்பானில் ஹீரோசாமி நாகசாகியில் போய் அணுகுண்டு போட்டாங்களே, அதை விட 10 மடங்கு பலம் வாய்ந்த அணுகுண்டுகளை ஈரான் தயாரிக்க முடியுன்றாங்க. அதே மாதிரி அமெரிக்கா கிட்டையும் இருக்குல்ல. அமெரிக்காட்ட அஃப்கோர்ஸ் இருக்குல்ல, அவன் பெரிய ரவுடி இல்லை. பெரிய ரவுடி. ஆமா, இவங்கெல்லாம் சின்ன ரவுடி தான். சரி, ஈரான் மீது அமெரிக்கா வந்து ஒருவேளை தாக்குதல் நடத்தினா ரஷ்யா, சைனா இவருடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? ஏன்னா ரஷ்யா கூட ரொம்ப நெருக்கமா இருக்காங்க. ஏற்கனவே ஐக்கிய நாடுகள் சபையில் ஒரு டிக்ளரேஷன் இருக்குது, ஒரு ஒப்பந்தங்கள் இருக்கு. என்ன ஒப்பந்தம்னா, ஒரு இறையாண்மை மிக்க நாடை இன்னொரு நாடு தாக்கினால் அந்த நாடை திருப்பி தாக்குவதற்கு, அந்த நாட்டுக்கு திருப்பி தாக்குவதற்கு உரிமை உண்டு. ஆமா, ஒன்னா. இரண்டாவது, அந்த இறையாண்மை மிக்க நாடுடைய நட்பு நாடுகளும் அவர்களோடு சேர்ந்து தாக்குவதற்கு உரிமை உண்டு. இது இருக்கு. ஆனா உள்நாட்டு பிரச்சனையில எந்த நாடும் தலையிடக்கூடாது. ஆமா, இந்த பிரச்சனை இருக்கு. இப்ப பாலஸ்தீனத்துல ஏன் எல்லா நாடும் தலையிடாம இருக்காங்கன்னா, பாலஸ்தீனம் அது உள்நாட்டு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு பேசி, அது ஒரு தனி நாடு. பாலஸ்தீனம் என்பது ஒரு தனி நாடு, இஸ்ரேல் என்பது ஒரு தனி நாடு.
ஆனாலும் இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனையை எப்படி கொண்டு போயிட்டாங்க? உள்நாட்டு பிரச்சனை, உள்நாட்டு பிரச்சனை, அவங்க தீர்த்துக்கிட்டோன்னு. பட் ஈரானோடு நீங்கள் தாக்குதல் நடத்தினால் அது உள்நாட்டு பிரச்சனை இல்லை. இப்போ ஈரானில் போய் அமெரிக்கா தாக்குதல் நடத்தும் பொழுது இஸ்ரேல் குரல் கொடுத்தது, வடகொரியா குரல் கொடுத்தது, சைனா குரல் கொடுத்தாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள அக்ரிமெண்ட் இருக்கு. ஆமா, இப்போ ரஷ்யாவுக்கும் ஈரானுக்கும் அக்ரிமெண்ட் இருக்கு, ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் அக்ரிமெண்ட் இருக்கு, ரஷ்யாவுக்கும் வடகொரியாவுக்கும் அக்ரிமெண்ட் இருக்கு. என்ன அக்ரிமெண்ட் என்றால், உங்க நாட்டை எவனா ஒருத்தன் தாக்குனா நான் வருவேன், ஏன் நாட்டை தாக்குனா நீ வரணும். ஓகே. சமீபத்தில் 2 வருடங்களுக்கு முன்பு ரஷ்யாவுடைய அதிபரை இங்கே உள்ள ஜனாதிபதி போய் பார்த்து அக்ரிமெண்டே போட்டாங்க மாஸ்கோவில் வச்சு. அப்போ அது ஒன்று இருக்கு. அப்போ நீங்கள் சட்டுன்னு நீங்கள் போய் தாக்குதல் நடத்த முடியாது. ஸோ அமெரிக்கா ஈரானை தாக்குனா பதிலடி தாக்குதல் ரொம்ப பலமா இருக்கும். ஏன்னா இது கிட்டத்தட்ட ஒரு 3ஆம் உலக போர் தான். அதுதான், அதனால தொட மாட்டாங்க. இப்போ நீங்க ஈரானை வந்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தும் போது கூட அமெரிக்கா என்ன வேணாம் தானே சொன்னாங்க, ஈரானை டச் பண்ணாத, ஏன்னா அவங்ககிட்ட அணுவாயுதம் இருக்குங்கிற, அணுவாயுதம் இருக்கு, மற்ற நாடுகள் வரும், ஆமா, அது இஸ்ரேலோட பாலஸ்தீனத்தோட முடிச்சுக்குங்கன்னு சொன்னாங்க. இப்போ அதன் காரணமாக தானே உங்களுக்கு வந்து இப்போ இஸ்ரேல கத்தாரில் வந்து ஈரான் போய் தாக்குதல் நடத்தினாங்க. அதையும் மீறி இஸ்ரேலுடைய நெருக்கடி காரணமாக அணு ஆயுதம் இருக்குன்னு சொல்லி ட்ரம்ப் அதை நம்பி அவர் போய் வந்து தாக்குதல் நடத்தி அதை வந்து அழிக்கலான்னு போகும்போது அங்கே இல்லைன்னு சொல்லி பதிலுக்கு இவங்க தாக்குதல் நடத்தினாங்கல்ல. இப்போ இது தேவையில்லாத வேலைன்னு ட்ரம்பும் நினைச்சார். ஓகே. அப்போ மொத்தத்தில் வந்து எப்படி காலி பண்ண பார்க்குறாங்கன்னா, ஈரானோடு நேரடியாக யுத்தம் செய்வதை விட உள்நாட்டு குழப்பத்தை ஏற்படுத்தி, ஓகே, இப்போ நான் உங்களை வந்து சண்டை போட்டு அழிப்பதை விட உங்கள் கூட இருக்கிற வச்சே உங்களை காலி பண்ணி அவனை அதிபராக கொண்டு வந்துட்டேன்னா எனக்கு ஈஸி தானே. ஓகே. இப்போ நான் உங்கள் வீட்டில் இருக்க வேற ஒருத்தரை நான் வந்து எனக்கு பிடிச்ச ஒருத்தரை அந்த குடும்ப தலைவர் ஆக்கிட்டேன்னா அந்த குடும்பத்தை நான் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நான் உங்களை வந்து அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் பலமான ஆள். நான் வந்து அடிக்காமல் உங்கள் கூட இருக்கிற ஆட்களை வச்சே உங்களை காலி பண்ண வச்சு வேறொரு தலைமைக்கு கொண்டு வந்துட்டேன்னா எனக்கு ரொம்ப எளிது. சட்ட பிரகாரமும் ஐநாவுடைய டிக்ளரேஷன் பிரகாரம் நான் ஒன்றுமே செய்யலை. ஓகே. இந்த வேலையை தான் இன்னைக்கு அமெரிக்கா செய்கிறாங்க. இன்னைக்கு பங்களாதேஷ்லையும் சரி, இன்னைக்கு ஈரான்லையும் சரி, சரி, அதில் விதிவிலக்காக இப்போ வெனின்சுலாலாம் கண்டுக்கல. அது எங்க நாடுன்றாங்க. ஆமா, இப்போ கிரீன்லாந்து வந்து என்னுடைய கண்ட்ரோல் நினைக்கிறார். அப்போ இப்படித்தான் வந்து கொண்டு போகிறாங்க. ஓகே. இப்போ இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. அதை ஈரான் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு தான் இன்றைக்கி வந்து ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி கைது பண்ணப்பட்டவர்கள் கொல்லப்படுறாங்க, தூக்கிலிடப்படுறாங்க. இன்றைக்கி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கலவரங்கள் கட்டுக்குள் வந்துருச்சுன்னு தான் சொல்கிறாங்க. இருந்தாலும் அமெரிக்கா சும்மா விட மாட்டாங்க. திருப்பி ஈரானை வந்து எதையாவது ஒரு வகையில் சீண்டிக்கிட்டு தான் இருப்பாங்க. இஸ்ரேல் அதை விரும்புகிறது. ஓகே, அதான் முக்கியம். ரொம்ப நன்றி சார். குறிப்பாக இந்த ஈரான் பிரச்சனைக்குள்ளார சர்வதேச அரசியலே இருக்கு. அதாவது இஸ்ரேலுக்காக இப்படிப்பட்ட வேலைகளை வந்து அமெரிக்கா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நேரடியாக ஈரானின் மீது அமெரிக்கா கை வைத்தால் அது 3வது உலக போரா முடியும். ரஷ்யா வருவாங்க, சைனா வருவாங்க, தென்கொரியா வருவாங்கன்னு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இஷ்யூவை பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. ஒரு சாமானியருக்கும் புரியும் வகையில் ஜியோ பாலிடிக்ஸ் ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசிய நன்றி.